சபையில் ஒரு பெரும் கூட்டம் இருக்கணும்னு சொல்லி எதிர்பார்க்கறத விடவும் சிறு கூட்டமாக இருந்தாலும் அது மிக சிறப்பான ஒரு கூட்டமாக இருக்க வேண்டும். அப்போ சொல்ல பார்த்தீங்கன்னா அது கூடி ஜெபித்த போது அந்த இடம் அசைந்தது. எவ்வளோ பேர் ஜெபம் பண்ணியிருப்பாங்க? சீசர்கள் அப்போஸ்தலர் கூடி ஜெபம் பண்ணாங்க, அந்த இடம் என்ன செஞ்சுதான் அசைந்து. அப்படியானால் சின்ன கூட்டமாக இருந்தாலும் ஒரு அசைவு. இப்போ நான் பேசுகிறேன்னா உணர்த்தப்படக்கூடிய ஒரு இருதயம் இடையில என்ன சொல்லும்? அல்லேலூயா சொல்லும், ஆமென் சொல்லும். அல்லேலூயா. எல்லா கலைப்பையும் தாண்டி தேவனுடைய வார்த்தை அதிகம் என்ன செய்யும்? நேசிக்கும். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்படி ஆலயத்திற்கு வருவதும் ஆராதனையில் கலந்து கொள்வதும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிற ஒரு ஒழுங்கு. இதுக்கு காரணம் என்னன்னா, வேதாகம சத்தியங்களை நாம் கேட்பதற்கு நம்முடைய வாழ்க்கையில நடைமுறை படுத்துவதற்காக பேசப்படும் சத்தியத்தை கேட்பதற்கான ஒரு இடம் ஆலயம். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இனிமே நான் அல்லேலூயா சொல்லுவோமாலாம் என்ன செய்ய மாட்டேன், கேட்க மாட்டேன். ஒரு நிமிஷம் கண்கள் போடுவோமா? இதில் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளோடு இன்றைக்கு இடைப்பட நான் ஜெபிக்கிறேன். ஏதோ நாங்கள் அறிவுக்காக ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்காதபடிக்கு ஆத்மாவுக்காக, வாழ்க்கைக்காக, நடைமுறை ஜீவியத்திற்காக நம்முடைய வார்த்தைகளை கேட்க முடியாத பாக்கியத்தை எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு கட்டளையிடுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இன்றைய செய்தியினுடைய தலைப்பு ஏற்கனவே நீங்க வாசித்த அந்த வேதாகமத்தினுடைய பகுதி அப்போஸ்தலர் 9வது அதிகாரம். நான் சொல்லும்போது எடுத்த போது இப்ப நான் சொல்றது மட்டும் என்ன செய்ய கேளு. செய்தியுடைய தலைப்பு என்னன்னா ஜெபம். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. ஜெபம் சொல்லிட்டீங்க. யாரெல்லாம் ஜெபம் பண்ணலாம்? சரியா சொல்லுங்க. யாரெல்லாம் ஜெபம் பண்ணலாம்? எல்லாருமே பண்ணலாம். ஓகே. ஜெபம் பண்றதுக்கு தகுதி வேணுமா வேணாமா? எல்லாருமே பண்ணலாம். தகுதி வேணுமா வேணாமா? எல்லாத்தையுமே என்ன இருக்கு? ஒரு தகுதி இருக்குது. ஜெபம் பண்றதுக்கு ஒரு தகுதி வேணுமா வேணாமா? சொல்லுங்க திவ்யா. என்ன தகுதின்னு நம்ம பார்ப்போம். சங்கீதம் 65:2 வாசிங்க. சங்கீதம் 65:2. சீக்கிரமா வாசிக்கணும். ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார். என்ன தேவை நமக்கு? என்ன வேணும்? கொஞ்சம் கிள்ளி பார்த்துங்க. எலும்பு இருக்கா மாம்சம் இருக்கான்னு பார்த்துங்க. ரெண்டுமே சேர்ந்து இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன உண்டு? ஏன் இந்த வார்த்தை என்றால், நாம் இந்த மாம்சத்தில் இருக்கிற வரைக்கும் தேவைகள் நமக்கு இருந்து கொண்டே இருக்கிறது. புரியுதா உங்களுக்கு? இந்த மாம்சத்துக்கு என்ன வேணும்? உயிர் வாழ சுவாசம் வேண்டும், உடுக்க உடை வேண்டும், உணவு வேண்டும். இந்த மாம்சத்துல தாகம் இருக்கும், வலி இருக்கும். இந்த மாம்சம் இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை என்ன செஞ்சுட்டே இருக்கும், இருந்துட்டு இருக்கும். இன்னைக்கு நீங்க யோசிச்சு பாருங்க, சரீரத்துல நீங்க மருத்துவத்துக்கு போய் ஒரு செக்அப் பண்ணிட்டீங்கன்னா, மருத்துவ பரிசோதனைக்கு நீங்க போயிட்டு வந்தீங்கன்னா, ஏதாவது ஒரு குறை இல்லாம ஒருவருமே இல்லை. ஏதாவது ஒரு என்ன செய்வோம், நல்லா தான் நம்ம இருப்போம். போய் ஒரு மாஸ்டர் செக்அப் பண்ணிட்டு வந்தாதான் நமக்கு தெரியும் நமக்கு ஒண்ணு இருக்குன்னு தெரியும். ஆக மாம்சத்துல இருக்கிறவங்க எல்லாம் கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும்? ஹலோ, என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்றதுக்கு என்ன வேணும் சொல்லுங்க?
ஜெபம் பண்ணுறதுக்கு மாம்சம் வேணும்னு சொன்னேன். ஜெபம் பண்ணுறதுக்கு என்ன வேணும்? ஜெபங்களை கேட்கிற ஒருத்தர் இருக்கிறாரு, ஜெபிக்கிற நீங்க இருக்கிறீங்க. ஜெபத்துக்கு என்ன வேணும்? ஜெபத்துக்கு உடல் தகுதி வேணுமா? ஜெபத்துக்கு உடல் தகுதி வேணுமா? உடல் தகுதி வேண்டாம். ஏன்னா ஒரு சப்பானி ஜெபம் பண்றான், ஒரு குருடன் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கணும்னு சொல்லி என்ன செய்யறான்? ஜெபம் பண்றான். உடல் தகுதியை தாண்டி ஜெபத்துக்கு என்ன தெரியுமா தகுதி வேணும்? அண்ணால் தன் இருதயத்தை கரைத்து ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன செய்தாலாம்? ஊற்றினாள். அதாவது உடைந்த உள்ளம் வேண்டும். என்ன வேணும்? உடைந்த உள்ளம் வேண்டும். இருதயத்தை கண்ணீரில் கரைத்து தேவனுடைய பாதத்தில் ஊற்றக்கூடிய ஒரு மனம் வேண்டும். அல்லேலூயா. அல்ல சொல்லுங்க, என்ன வேணும்? சொல்லுங்க, என்ன வேணும்? மீண்டும் சொல்றேன், உடல் தகுதி வேண்டாம், உள்ள தகுதி மட்டும்தான் போதும். ஊன், கூன், குருடு, செவிடு இதெல்லாம் எல்லாத்தையும் தாண்டி நீங்க யாரா வேணாலும் இருங்க, எப்படி வேணாலும் இருங்க, எல்லாத்தையும் தாண்டி நீங்க நினைப்பீங்க ஜெபத்துக்கு என்ன செய்யணும்? வாய் வேணும், வார்த்தை வேணும் நீங்க நினைக்கிறீங்க. வாயே இல்லைனாலும் வார்த்தையே இல்லைனாலும் ஜெபம் இருதயத்தோட இணைந்த ஒரு இணைப்பு. அது தேவனுடைய இருதயத்தோட கம்யூனிகேட் பண்ணக்கூடிய உங்களுடைய இருதயத்தினுடைய தொடர்பு. அது அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. அப்ப ஜெபத்துக்கு என்ன வேணும்? ஜெபத்துக்கு வார்த்தை வேண்டாம், உடைந்த உள்ளம் வேண்டும், கண்ணீர் வேண்டும், பெருமூச்சு வேண்டும். கண்ணீருக்கும் வார்த்தை இல்லை, பெருமூச்சுக்கும் வார்த்தை இல்லை. ஆனாலும் கண்ணீருக்கும் பெருமூச்சுக்கும் நீங்க வாயால ஜெபம் பண்றதை விடவும் மிக சிறப்பான பதில் உண்டு. அல்லேலூயா. உண்டா இல்லையா? எத்தனை பேர் ஜெபம் பண்ற அனுபவம் உங்களுக்கு இருக்கு? ஜெபிக்கிற அனுபவம் நிறைய பேருக்கு இருக்கு. நிறைய பேர் நான் போய் எங்க ஜெபம் பண்றது? என் ஜெபத்தில் ஆண்டவர் கேட்பாரா? என் ஜெபத்தில் ஆண்டவர் கேட்பாரா? எனக்கு ஜெபம் பண்ண தெரியாது பாஸ்டர். ஜெபம் பண்றதுக்கு நிறைய வார்த்தைகள் வேண்டும், இப்படிதான் ஜெபம் பண்ணணும்னு சொல்லி சில அந்த ஒரு ஸ்லோகங்கள்லாம் வேணும். நிறைய பேர் அப்படி என்ன செய்யறாங்க நினைக்கிறாங்க. ஒண்ணுமே வேணாங்க. ஜெபம் பண்றதுக்கு என்ன வேணாம்? ஒண்ணுமே வேண்டாம். தேவனுடைய சமூகத்துல போய் தெரிஞ்சா வார்த்தையில சொல்லுங்க, தெரியலன்னா பெருமூச்சோட சொல்லுங்க. சுத்தமா முடியலன்னா வாயை மூடிட்டு இருக்கும்போது கண்கள் கசிய ஆரம்பிக்கும். நீங்க தேவனுடைய சமூகத்தில் உங்களுடைய உள்ளத்தை என்ன செஞ்சிருவீங்க? நினைச்சிருவீங்க. அல்லேலூயா. நான் ஜெபிக்கிறேன், எனக்கு ஜெபம் பண்ணக்கூடிய அனுபவம் இருக்கு. யாருமே கை தூக்கலையே. இந்த அனுபவம் ஒருத்தவங்களுக்கு இருந்தா போதும், உலகத்தினுடைய எல்லா காரியங்களையும் நம்மால என்ன செய்ய முடியும்? ஜெபிக்க முடியும். ஜெபமே ஜெயம். ஜெபிக்கிறவன் ஜெயம் பெறுவான். ஏற்கனவே நான் சொன்னேன், ஜெபிக்கிறதுக்கு என்ன தகுதி? மாம்சம். எல்லாரும் ஜெபம் பண்ணலாம். ரெண்டாவது ஒரு தகுதி என்ன தகுதி? மனசு. நம்முடைய இருதயம், ஏக்கம் நிறைந்த அந்த இருதயம், உடைந்த இருதயம், உருகும் உள்ளம், எல்லா காரியத்துக்காகவும் தேவ சமூகத்தில் வந்து கண்ணீர் விடக்கூடிய ஒரு காரியம். நல்லா கவனிங்க. அண்ணால் வாயத்திலிருந்து ஒரு வார்த்தை கூட அங்க பேசுற மாதிரி இல்லை. 2வது அதிகாரத்துல தான் தேவனை புகழ்ந்து ஒன்று சாமுவேல் அவர் பேசுறான். ஆனா முதல் அதிகாரத்துல நீண்ட நேரம் அண்ணால் ஜெபம் பண்ணினால், நீண்ட நேரம் அவளை ஏலி கவனித்துக் கொண்டிருக்கிறான். ஒரு வார்த்தை கூட வாயிலிருந்து என்ன செய்யல, பிறக்கல. இவரு நினைச்சிட்டாரு, இந்த அம்மா என்ன செஞ்சிட்டாங்க, குடிச்சிட்டு வந்து அப்படியே மயங்கி என்ன செஞ்சிட்டாங்க, தூங்கிட்டாங்கன்னு சொல்லி நினைக்கிறாங்க. இல்லை, அந்த இருதயத்தை உடைத்து ஊற்றக்கூடிய ஒரு நிலை இருந்துச்சு. அவன் சொன்னேன், இப்ப ஜாக் இருக்கிறான், ஜோமனு தெரியுமா அவனுக்கு? தெரியும். தெரியலனாலும் என்ன பண்ணுவேன்? தெரியலனாலும் இப்ப அப்பாட்ட பேச தெரியுமா? ஏதோ தேவையான யார்கிட்ட கேட்பேன், அப்பாட்ட
கேட்பேன். அதே மாதிரிதான் நமக்கு ஒரு தேவைன்னா நம்ம யார்கிட்ட கேட்க போறோம்? ஆண்டவர்கிட்ட கேட்க போறோம். அல்லேலூயா. இப்ப ஜெபம் எங்க பண்ணணும்? அடுத்து கேட்டேன், யாரெல்லாம் ஜெபம் பண்ணலாம்? ஜெபம் பண்ணதுக்கு என்ன தகுதி கேட்டோம். ஜெபம் எங்க பண்ணலாம்? எங்க வேணாலும் பண்ணலாம் நம்ம சொல்றோம். ஆனா பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா தேவனுடைய ஆலயத்துல ஜெபங்களை கேட்பதற்கு அவருடைய செவிகள் திறந்திருக்கிறதாம். ஜெபங்களை அவர் கேட்கிறவராக ஆலயத்தில் என்ன செய்யறாரா? இது விண்ணப்பத்தின் சத்தத்தை ஆண்டவர் கேட்கிற. வாசித்து பாருங்க, நீங்க எங்க ஜெபம் பண்ணலாம்னு சொல்லி நம்ம அந்த வசனத்தை மட்டும் நீங்க வாசிங்க. 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 28 முதல் 30 வரைக்கும் வாசிங்க. இந்த ஆலயத்தின் மேல் உடைய கண்கள் திறந்திருப்பதாக. கவனிங்க, இன்னொரு வசனத்தை கூட வாசிங்க. 2 நாளாகமம் 7வது அதிகாரம் 14வது வசனம் 15வது வசனம் வாசிங்க. இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் இருக்கும்படி பரிசுத்தப்படுத்தினேன். என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் இங்கே இருக்கும். நல்லா கவனிங்க, ஆலயத்தினுடைய முக்கியத்துவத்தை நான் சொல்றேன். இன்னைக்கு நீங்க எல்லாம் ஆலயத்துக்கு வந்திருக்கிறீங்க, தேவனுடைய சன்னிதானத்தில் இருக்கிறீங்க. ஆனா உனக்கு சொல்லக்கூடிய ஒரு வெளியரங்கமான சத்தியம், இந்த இடத்துல நான் பார்த்துட்டு இருக்கிறேன். நீங்க பேசுறது இந்த இடத்துல என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன்? கேட்டுட்டு இருக்கிறேன். நீ எந்த சூழலில் இருந்து வந்திருக்கிறீங்க எனக்கு தெரியாது. ஆனா ஏதாவது ஒரு விண்ணப்பம் நம்ம மனசுல என்ன செய்யும்? இருக்கும். இப்ப வாயில நீங்க சத்தமா சொல்லணும்னு அவசியம் இல்லை. அண்ணால போல உங்கள் இருதயத்துல ஒரு சின்ன ஒரு வேண்டுதலை ஏறெடுக்கலாம், ஒரு சின்ன ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கலாம். ஆண்டவரே, இப்படி இருக்கிறது, காரியம் இப்படி இருக்கிறது, நான் என்ன செய்யட்டும்? நீங்க எனக்கு என்ன சொல்றீங்க? நீ எனக்கு என்ன செய்ய போறீங்க? இப்படி உள்ளத்துல நினைச்சா காரியம் நடக்குமா? அல்லேலூயா. இன்னொரு இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, மத்திய 6:6, நீயும் ஜெபம் பண்ணும்போது அறை வீட்டுக்குள்ளே பிரவேசித்து. அப்படியானால் ஜெபம் பண்ற 2வது இடம் நம்ம வீட்டுல நம்ம என்ன செய்யலாம்? ஜெபம் பண்ணலாம். ஆராதனையில ஆலயத்துல நீங்க விண்ணப்பங்களை எடுக்கலாம், முதல் காரியம். 2வது காரியம் வீட்டிலேயே என்ன செய்யலாம்? வீட்டுல தனி அறையில நம்முடைய இருதயத்தை பார்க்கக்கூடிய ஆண்டவருக்கு நேரம் நம்ம என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணிட்டு வெளியில வரும்போது வெளியரங்கமா தேவன் பதிலை அனுப்பி வைப்பார். நீங்க அந்தரங்கத்திலே பண்ணுகிற உங்களுடைய வேண்டுதலுக்கு தேவன் வெளியரங்கமான ஒரு பதில் என்ன செய்வாரா? கொடுப்பாரா? அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அல்ல கவனிங்க, வார்த்தைகள் நமக்கு ஜெபத்துக்கு அவசியமே. நிறைய பேர் நம்ம என்ன நினைக்கிறோம்? வார்த்தைகளை தான் ரொம்ப பெருசா நம்ம நினைக்கிறோம். இல்லை, வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோட ஆவியாவுடைய அபிஷேகத்தை நீங்க பெற்றவர்களா இருந்தா அந்நிய பாஷை பேசிட்டே இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட நேரத்துல நம்மே அறியாத ஒரு பெருமூச்சு நமக்குள்ள என்ன செய்யும்? வரும். ஆவியானவர் நம்முடைய உள்ள கடக்கையை, உள்ளத்தினுடைய காரியங்களை அறிந்தவராக இருக்கிறபடினாலே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு அவர் வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறார். கரங்களை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துவோமா? வாக்கு கடங்காத பெருமூச்சுன்னா என்ன? வார்த்தைகள் இல்லாத அல்லது வார்த்தைகள் சொல்லாத
வார்த்தைகளால சொல்ல முடியாத ஒன்று. அந்த பெருமூச்சுக்கு அர்த்தம் அந்த பெருமூச்சு விடக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆமென், அல்லேலூயா. அப்ப ஜெபம்னாலே நீங்க நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி அந்த சிந்தனைகள்லாம் என்ன செஞ்சிருங்க, மாற்றிடுங்க. உங்களுடைய மனம் தேவனோடு இணைகிறதும் இருதயம் தேவனோடு உறவாடுகிறதும் பல சமயங்களில் நீங்கள் கடந்து போகிறதான பாதைகளிலே ஆண்டோடைய பாதங்களை கண்ணீரால் நனைக்கிறதும். அல்லேலூயா. பரிமள தைலத்தை பாதத்தில் ஊற்றி தலைமயிராலே துடைத்தவர்களுடைய அந்த மென்மையான ஒரு செயல் வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல பரிசுத்தவான்களுடைய அந்த கண்ணீர் இரவு நேரங்களில் தேவனுடைய பாதங்களில் சிந்தப்பட்டு அவருடைய பாதம் கண்ணீரால் கழுவப்படுகிற நிலையும் மகா மேன்மையான ஒரு நிலைதான். அல்லேலூயா. இன்னொரு காரியத்தை எங்கே ஜெபிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம். இன்னொரு காரியம், ஜெபத்தை குறித்ததான ஒரு காரியத்தை நீங்க என்ன செஞ்சீங்க, அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்துல வாசித்தீங்க. அதை எல்லாரும் எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் கையில் வைத்துக் கொள்ளுங்க. மீண்டும் சொல்றேன், இன்றைய ஜெபத்தினுடைய செய்தியுடைய தலைப்பு, நீ ஜெபத்தில் தேவனை தேடினால் நிஜத்தில் பதில் உன்னை தேடும். தலைப்பு சொல்லுங்க. சரியா சொல்லி எல்லாரும் சேர்த்து சொல்லுங்க. நீ ஜெபத்தில் தேவனை தேடினால் நிஜத்தில் பதில் உன்னை தேடும். ஓகேவா? இப்ப நீங்க அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் எடுங்க. அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்துல 11வது வசனத்துடைய கடைசி பகுதி வாசிங்க. அவன் இப்பொழுது யாரு? ஹலோ, என்ன கவனிங்க. சவுல் இப்போது ஜெபம் பண்ணுகிறான். அவன் ஜெபம் பண்ணும்போது அவனுக்கு ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. அனனியா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் வருவான். அவன் உனக்காக ஜெபம் பண்ணுவான். அப்ப என்ன ஆயிடும், உனக்கு போன பார்வை திரும்ப வரும். நீ என்ன செய்யணும்னு சொல்லி நீ நடக்க வேண்டியது அவன் உனக்கு என்ன செய்வான், சொல்லுவான். இவன் ஜெபம் பண்ணும்போது ஒரு பதிலினுடைய அடையாளத்தை ஆண்டவர் கொடுத்துருவார். உனக்கு ஒரு பதில் வரும், உனக்கு ஒரு பதில் வரும். அந்த பதில் அனனியா. அந்த பதில் அனனியா. இப்ப இவனுக்கு சொல்லிட்டார், நீ ஜெபம் பண்ற, உன்னுடைய ஜெபம் கேட்கப்பட்டுச்சு, உனக்கு இப்ப என்ன செய்யும், பதில் ஒரு வந்து கொண்டிருக்கிறது சொல்லிட்டார். இப்ப என்ன ஆச்சு பாருங்க. இப்ப அனனியாவை சந்திக்கிறார். மேல 10வது வசனம் வாசிங்க. தமஸ்குவிலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீசன் இருந்தான். தரிசனமாகி அனனியாவே என்றார். அவன் ஆண்டவரே இதோ அடியேன் என்றான். அப்போது கர்த்தர், நீ எழுந்து நேர் தெருவு எண்ணப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தானாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை, ஹலோ கவனிங்க, அட்ரஸ் கொடுக்கிறார். ஆண்டவர் என்ன கொடுக்கிறாரு, அட்ரஸ் கொடுக்கிறார். எங்க போகணுமா, தமஸ்குக்கு போய் என்ன செய்யணும், நேர் தெரு போய் அங்க ஒரு வீடு, அது யாருடைய வீடு, யூதாவுடைய வீடு. அங்க ஒருத்தர் இருக்கிறான். யூதா வீட்டுல போய் எல்லாருக்கும் நீ சொல்லாத, ஒருத்தர் இருக்கிறான் சவுல், ஒருத்தர் என்ன செஞ்சுட்டு இருக்கிறான், ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான். யாருக்கு ஆண்டவர் அட்ரஸ் கொடுக்கிறார் சொல்லுங்க, சரியா? அனனியாக்கா கொடுக்கிறாரு. இவனுக்கு இவனை தேடி வரத்துக்காக பதிலுக்கு கொடுக்கிறார். எது, ஆன்சருக்கு அட்ரஸ் கொடுக்கிறார். எதுக்கு, இவனுக்கு ஏற்கனவே ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ ஜெபம் பண்ணிட்ட, உன்னை தேடி பதில் என்ன செஞ்சிருக்கு, வந்துட்டு இருக்குது. அந்த பதில் தான் அனனியா. அவன் வந்து உனக்கு தலையில கை வச்சு என்ன பண்ணுவான், ஜெபம் பண்ணுவான். அவன் உனக்கு சொல்ல வேண்டியது சொல்லுவான் அப்படின்ட்டு. இப்ப இவனுடைய பதில் யாரு, அல்ல சொல்லுங்க, இவனுடைய பதில் யாரு, அனனியா. அனனியாவுக்கு இவருடைய அட்ரஸ் யாரு கொடுக்கிறா, இவ இருக்கிற அட்ரஸ் யாரு கொடுக்கிறா, ஆண்டவர்
ரெண்டு காரியம். நீ ஜெபம் பண்ணினா நீ இருக்கிற அட்ரஸ் யாருக்கு தெரியும்? ஹலோ, நீ ஜெபம் பண்ணா நீ இருக்கிற அட்ரஸ் ஆண்டவருக்கு தெரியும். ஜெபம் பண்ணலன்னா நீ இருக்கிற அட்ரஸ் யாருக்கே தெரியாது, ஆண்டவருக்கே தெரியாது. அல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு தெரியுங்க, ஆனா ஆண்டவர் உன்னை அறியேன் என்று சொல்லக்கூடிய ஒரு காலம் என்ன செய்யலாம், வரலாம். கர்த்தாவே கர்த்தாவே என்ன தெரியாதா? யாருப்பா நீ? யாரு பெத்த பிள்ளை? உன்னை இது வரைக்கும்னா பார்த்ததே இல்லை சொல்ல வேண்டிய ஒரு சூழல் அவருக்கு என்ன செஞ்சிடும், வந்துடும். இப்பயும் சொல்றேன், ஒரு கிறிஸ்தவன் ஜெபம் பண்றதுக்கு ஜாதி மதம் எதுவுமே தேவையில்லைங்க. நீங்க நிறைய பேர் ப்ரேயர் பண்ணணும்னா கிறிஸ்தவனா இருக்கணும், துவா பண்ணணும்னா இஸ்லாமியனா இருக்கணும், பிரார்த்தனை பண்ணணும்னா இந்துவா இருக்கணும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வார்த்தையை வச்சுட்டு நீங்க இதுக்கு பின்னால ஒரு ஜாதியையும் மதத்தையும் என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க, கோர்த்துட்டு இருக்கிறீங்க. இல்ல, பிரேயர் பண்றதுக்கு நீ கிறிஸ்தவனா இருக்கணும்ன்ற அவசியமே இல்லை. இருக்கிறீங்களா சொல்றது? பிரேயர் பண்றதுக்கு நம்ம யாரா இருக்கணும்னு அவசியம் இல்லை. கொர்நேலியா கூட இருக்கலாம். கொர்நேலியா யாரு? புறஜாதியான். யாரா வேண்டாலும் இருக்கலாம். ஜெபம் பண்றதுக்கு இன்னொரு தான் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஜெபம் பண்றதுக்கு ஒண்ணு, உன் ஜெபத்தை கேட்கிற ஒருத்தர் இருக்கிறாருன்ற ஒரு விசுவாசம் உனக்குள்ள என்ன செய்யணும், இருக்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இப்ப யாரை தேடிட்டு வருது இந்த பதில்? சவுலை தேடி இருக்குது. இவன் ஜெபம் பண்ணிட்டான், இவனுக்கு வேண்டிய பதிலுக்கு தேவன் அட்ரஸ் என்ன செஞ்சிட்டாரு, கொடுத்துட்டாரு. இப்ப பதில் யாரை தேடுது? சில சமயத்துல லொகேஷன் அனுப்புங்க நான் வந்துடுறேன்னு சொல்லுவாங்க. நம்ம அனுப்புற லொகேஷன்ல ரெண்டு லொகேஷன் இருக்குது. ஒன்னு லைவ் லொகேஷன், இன்னொன்னு கரண்ட் லொகேஷன். லைவ் லொகேஷன்னா நான் எங்க வேணாலும் போயிட்டே இருக்கலாம். ஆண்டவே நான் போயிட்டு இருக்கிற வழியில நீங்க என்ன செய்யலாம், தேடி கண்டுபிடிச்சு வந்துடலாம். ஆனா கரண்ட் லொகேஷன் நான் வீட்லயோ எங்கேயோ ஒரு ஆபீஸ்லயோ இருக்கிறேன்னா அங்க அவங்க என்ன செய்வாங்க, வருவாங்க. ஏன்னா அது மாறவே மாறாது. ஆனா ஆண்டவர் பாத்தீங்கன்னா பதிலுக்கு எதை கொடுக்குறாரு, லைவ் லொகேஷன் என்ன பண்றாரு, எங்க போனாலும் கண்டுபிடிச்சலாம். அதே மாதிரிதான் ஏற்கனவே ஒருத்தனுக்கு சொன்னார், நீ போ அந்த ரதத்தோட என்ன செய், சேர்ந்துகொள். அவனுக்கு ஒரு லொகேஷன் கொடுக்குறாரு. இங்க அட்ரஸ், பதில் அட்ரஸ் என்ன செஞ்சுட்டு வருது, தேடிட்டு வருது. இதே மாதிரி இன்னொரு சம்பவம் நீங்க 10வது அதிகாரம் எடுங்களேன். 10வது அதிகாரத்துல 2வது வசனத்துடைய கடைசி பகுதி வாசிங்க. எப்பொழுதும் தேவனை நோக்கி, ஆமா, இங்க ஜெபம் பண்ணுகிறான், இங்கே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். இவனும் ஜெபிக்கிறான். யாரு? ஒரு யூதன் ஜெபிக்கிறான், இங்கே ஒரு பிரஜாதியான் ஜெபிக்கிறான். பிரஜாதியான் ஜெபிக்கும் போது கவனிங்க, 4வது வசனத்தை பாருங்க. ஆண்டவரே என்ன என்றான், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்து எட்டி இருக்கிறது. இப்பொழுது நீ யோப்பா பட்டணத்து அனுப்பி, பட்டணத்துக்கு மனுஷரை அனுப்பி சீமோனை அழைப்பி தங்கி இருக்கிறான். உன்னுடைய வீடு கடலோரத்தில் இருக்குது. இப்ப கவனிங்க, இங்க ஜெபம் பண்றான். இவனுக்கு யார் அட்ரஸ் கொடுக்கிறா? தேவன் அட்ரஸ் கொடுக்கிறார். பதில் இருக்கிற இடத்துக்கு அட்ரஸ் கொடுக்கிறார். நல்லா கவனிங்க, ஒருத்தவங்க பண்ற ஜபத்துக்கு பதில் கையில் அட்ரஸ் கொடுத்து நீ தேடி கண்டுபிடிச்சு என்ன செய், ரீச் ஆகுன்னு சொல்லிட்டாரு. இங்க இவன் கையில அட்ரஸ் கொடுத்து பதில் இருக்கிற இடத்த சொல்லிட்டாரு. நீ போய் பதில் என்ன செஞ்சிட்டு வா. சில ஜபத்துக்கு பதில் உங்க அட்ரஸ தேடி வரும். சில ஜபத்துக்கு பதில நீங்க தான் என்ன செய்யணும், தேடி போகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம தேடி போக வேண்டிய பதிலுக்கு தானா வரும்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். தானா வர வேண்டிய பதிலுக்கு நாம எங்கேயோ போய் தேடி போறோம். அது வந்து பாக்குறப்ப நம்ம எங்க இருக்கிறது இல்ல, எங்க இருக்கிறது இல்ல. அல்லேலூயா. கவனிங்க, ரெண்டு காரியம். ஒண்ணு,
பதிலுக்கு அட்ரஸ் கொடுக்கிறாரு. இன்னொன்னு, பதில் இருக்கிற இடத்துக்கு நீ போய் என்ன செய், பிக்கப் பண்ணிக்கொண்டு சொல்லி அட்ரஸ் கொடுக்கிறாரு. ஜெபம் பண்ணும்போது யாருக்கெல்லாம் பதில் கிடைக்கும் சொல்லுங்க? பதிலை பெற்றுக்கொள்வதற்கு என்ன தகுதி வேணும்? ஜெபம் பண்ணதுக்கு எந்த தகுதியும் இல்லை. பதிலை பெற்றுக்கொள்வதற்கு என்ன தகுதி வேணும்? அப்படியா? ஏன்னா எந்த தகுதியுமே இல்லாத ஒருத்தவனுக்கு தான் தேவன் பதிலை அனுப்புகிறார். இந்த சவுலுக்கு என்ன தகுதி இருந்துச்சு? இவனுக்கு ஜெபம் பண்ண எந்த தகுதியுமே இல்லை. ஏன்னா இவன் சபையை இடிக்கிறவன், சபை மக்களை அடிக்கிறவன், ஜெயில கொண்டு போய் என்ன செய்தவன், இழுத்துட்டு போய் போடுறவன். புருஷரையும் ஸ்திரீகளையும் ஆண் என்று பார்த்ததில்லை, பெண் என்றும் பார்ப்பதில்லை. ஈவு இரக்கமில்லாத ஒரு கொடூரன், ஜெபிப்பதற்கு தகுதி அற்றவன். ஆனா இவனுக்கு என்ன வருது? ஜெபம் பண்ண உடனே பதில் வருது. அல்லேலூயா. கவனிங்க, பதில் பல சமயத்தில் நம்மகிட்ட வர்றதுக்கு பயப்படுது. ஹலோ, பதில் வர்றதுக்கு என்ன செய்யுது? பயப்படுது. வாசிச்சு பாருங்க 9வது அதிகாரம். 9வது அதிகாரத்துல 15வது வசனத்தை 13வது வசனத்தை வாசிங்க. அதற்கு அனனியா, ஆண்டவரே, அந்த மனுஷனா, ஐயோ அவனா நம்முடைய பரிசுத்தவான்களுக்கு பொல்லாங்க செய்கிறவனாயிற்றே, அவனை பத்தி நிறைய என்ன செஞ்சிருக்கிறேன், கேள்விப்பட்டுக்கிறேன். இங்க வந்திருக்கிறதுக்கு காரணம் நம்முடைய நாமத்தை தொழுது கொள்கிற யாவரையும் கட்டும்படி தான் என்ன செஞ்சிருக்கிறான், வந்திருக்கிறான். நல்ல காரியமா அவன் என்ன செய்யல, வரல. தேவன் உங்களுக்காக அனுப்பக்கூடிய பதில் இடத்துல வருவதற்கு பயப்படுகிறதுக்கு காரணம் கடந்த கால வரலாறு, கடந்த கால ஜீவியம். ஆனாலும் தேவன் பதிலுக்கு தைரியம் கொடுத்து அனுப்புறார். நீ போ, நீ போ. நீ நினைக்கிற மாதிரி அவன் இப்ப அப்படி இல்லை. இப்ப அவன் என்கிட்ட ஜபம் பண்ணிட்டான், இப்ப அவன் எனக்கு பயப்படுறான், இப்ப நான் தான் அவனுக்கு எல்லாவற்றையும் செய்யறவர்னு சொல்லி என்ன அவன் விசுவாசிக்கிறான். கரங்களை தட்டி கத்திர மகிமைப்படுத்துவோமா? நீ ஜெபிக்க ஆரம்பிச்ச பிற்பாடு உடைய கடந்த கால வரலாறுகளை மாற்றுகிறவர், கடந்த கால ஜீவியத்தினுடைய பின்னணிகளை மாற்றி பதிலே உங்ககிட்ட வர பயப்பட்டாலும் பதிலுக்கு தேவன் தைரியம் சொல்லி ஒரு இடத்துல அனுப்புகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சின்னதா ஒரு கோரஸ் சொன்ன ஜெபத்தை பத்தி பாடுங்க. எத்தனை பேருக்கு அந்த ஜெபிக்கிற அனுபவம் இருக்கு? பல சமயத்துல ஜெபிக்கிறோம், பதில் நம்மகிட்ட வருது இல்லை. பதில் பயப்படுது நம்மகிட்ட வர்றதுக்கு. ஜெபம் பண்ணின பிற்பாடு நம்ம பதிலை எதிர்பார்க்கறதும் இல்லை. ஜெபம் பண்ண பிற்பாடு நம்ம என்ன செய்யறதில்ல, பதில எதிர்பார்க்கறதும் இல்லை. எல்லாரும் உணர்ந்து பாடுவோமா? Thank you, Jesus. திரும்பலி விண்ணப்ப ஜபம், ஸ்தோத்திரபலி விண்ணப்ப ஜபம், என் நேரமும் நான் ஏறெடுக்கணும், என் நேரமும் நான் ஏறெடுக்கணும். ஜெபமே ஒற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜெபமே ஒற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. உபவாசித்து உடலை ஒருத்து, உபவாசித்து உடலை ஒருத்து, ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்கணுமே, ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்கணுமே. ஜெபஆவி ஒற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜெபஆவி ஒற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. கவனிங்க, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஜெபம் பண்ணும்போது ஒன்று ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஆண்டவர் சொல்லிட்டாரு, உடைய ஜெபங்கள் கேட்கப்பட்டுச்சு. அனனியா அவன்கிட்ட என்ன செஞ்சுட்டு இருக்கிறான், வந்துட்டு இருக்கிறான்னு சொல்லிட்டார்.
சொன்ன பிற்பாடு இவன் தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்கிறான். ஜெபத்தை நிறுத்தல. பதில் வந்து தன்னை சந்திக்கிற வரைக்கும் ஜெபம் பண்றான். பதில் வந்து நான் தான் அனனியா, நீதான் சவுலா என்று கேட்கிற வரைக்கும் என்ன செய்யறான்? அல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்றோம், தேவன் பதில் கொடுப்பார்னு தெரிஞ்சு கூட பல சமயத்தில் நம்ம பதில் என்ன செய்யறதில்ல, எதிர்பார்க்கறதே இல்லை. நீங்க வீட்டுக்கு போன பிற்பாடு சரி இப்பொழுதே கூட வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 12வது அதிகாரம் 13வது வசனம். 12:13 வாசிங்க. ரோதை என்னும் பேர் கொண்ட ஒரு பெண் கதவை திறக்க வந்தாலா ஒட்டு கேட்க வந்தாரா? ஹலோ, கதவை தட்டும் போது ஒற்று கேட்க வர்றோமா, கதவை திறக்க வர்றோமா? பல சமயத்துல தேவன் பதில அனுப்பி அது நம்ம வீட்டு வாசல் நின்று நம்மளை தேடனா கூட நமக்கு என்ன செய்யறதில்ல, தெரியறதில்ல. அப்படிதான் ஒரு இடத்துல பேதுரு சொல்ற, நீ கீழே இறங்கி போ, உனக்காக வெயிட்டிங்ல நிக்கிறாங்க, உன்னை என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க, தேடிட்டு இருக்கிறாங்க, நீ கதவு திறந்துட்டு கீழே போப்பான்றார். அல்லேலூயா. இங்க ஜெபம் பண்றாங்க. யார் ஜெபம் பண்றா? அநேகர் கூடி ஜெபம் பண்ணுகிறார்கள். 12வது வசனத்துல பாத்தீங்கன்னா அநேகர் கூடி ஜெபம் பண்றாங்க. அந்த ராத்திரி நேரத்தில் ஆண்டவரே, ஊழியக்காரரை நீங்க சிறைச்சாலையிலிருந்து என்ன செய்யணும், கொண்டு வாங்கப்பான்னு சொல்லி ஜெபம் பண்றாங்க. கொண்டு வாங்கன்னு சொல்லி ஜெபம் பண்றவங்க கதவை என்ன செஞ்சிட்டாங்க, அடைச்சிட்டாங்க. அல்லேலூயா. இது எப்படி தெரியுமா இருக்கு? நல்ல ஒரு பெரிய பாத்திரத்துல தண்ணி பிடிக்கிறதுக்காக நீங்க பைப்பை திறந்து விடுறீங்க, பாத்திரம் நிரம்பவே இல்லை. என்னடா நிரம்பவே இல்லைன்னு சொல்லி குடிஞ்சு பார்த்தாதான் தெரியுது பாத்திரம் ஓட்டம் இல்லை. பாத்திரத்தை தலைகீழ என்ன செஞ்சிருக்கிறீங்க, கவுத்து வச்சிருக்கிறீங்க. ஹலோ, நம்முடைய ஜெபம் எல்லாம் எப்படிதான் இருக்குது, தலைக்கீழ திறந்து வச்சுட்டு கதவை திறந்து வச்சுட்டு ஆண்டவரே கொண்டு வாங்கப்பான்னு சொல்லி ஜெபம் பண்ணணும். இல்லை கதவு பூட்டிருந்தா கூட அது வந்து கதவை தட்டும்போது என்ன செஞ்சிருக்கணும், திறந்திருக்கணும். ஒட்டு கேட்க வந்த அந்த அம்மா சொல்றாங்க, வந்திருக்கிறது பேதுரு. அவரு தட்டுனா எப்படிதான் தட்டுவாரு, இப்படிதான் தட்டுவாரு. சிலர் அப்படியே இந்த செருப்பை போட்டு பறக்கு பறக்கு நடப்பாங்க. அந்த காலடி சத்தம் காட்டவனு பெரிய வந்துட்டாருங்க, அவரு வந்துட்டாரு. சில பேர் அப்படிதான் கதவை தட்டுறதுலே தெரிஞ்சுக்கலாம் இது யாரு கதவை தட்டுறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு தெரியவா தெரியுது, ஏற்கனவே தட்டி தட்டி திறந்துருப்பா போல. இந்த ஸ்டைல் யாருடைய ஸ்டைலு, பேதுரு தான் தட்டுறாரு. ஓகே. ஆனா மற்றவங்க சொல்றாங்க நீ பிதற்றுகிறாய். ஒன்னும் அப்படிலாம் வரத்துக்கு எந்த வாய்ப்புமே இல்லை. ஒரு காவலா, 2 காவலா, 3 காவலா, எத்தனை அடுக்கு? தேர்தல் இயந்திரங்களுக்கு அந்த இவி மிஷினுக்கு எத்தனை அடுக்கு காவல்? 3 அடுக்கு காவல். ஆனா அவருக்கு 4 அடுக்கு காவல். கற்பனை பண்ணி பார்க்க முடியாத காவல். அதுல இருந்து வந்துருவாரா? ஏன் இந்த மாதிரி சும்மா அது பாதி ராத்திரியில இப்படி நடுஜாமத்துல அவளுக்கு கொஞ்சம் கூட அப்படியேதான் சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, ஜெபிக்கிறவங்களுக்கு விசுவாசம் இருந்தா இவ சும்மா சொன்னா கூட, கிண்டலுக்கு சொன்னா கூட கதவை திறந்து என்ன செஞ்சிருக்கணும், பார்த்துருக்கணும். அதுதான் விசுவாசம். மேகமே இல்லைன்னா கூட நீ போய் அண்ணாந்து பாருன்னு சொல்லி 1 முறை சொல்லி, 2 முறை சொல்லி, 3 முறை சொல்லி, 7வது முறையில அங்கு உள்ளங்கை அளவுக்கு மேகம் தெரிந்ததே, அதுதான் விசுவாசம். இவன் 7வது முறை தான் அந்த உள்ளங்கை மேகத்தை பார்த்தான். முதல் முறை அனுப்பும் போதே அந்த மேகத்தை எலியா பார்த்தார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அதுதான் விசுவாசம். இவன் ஜெபம் பண்ண, கூடி ஜெபம் பண்ண ஆரம்பித்த உடனே தேவன் இறங்கி வந்துட்டாரு. சிறைச்சாலையில இறங்கி வந்த உடனே பேதுருடைய கை விலங்குகள் எல்லாம் போயிடுச்சு, கதவுகள் எல்லாம் திறந்துச்சு. கடைசியில பேதுரு எழுந்துச்சு நடந்து வரும்போது சொல்லப்பா, நீ அவசரத்துல எப்படி எதையாவது எடுக்காம போயிடாத, எடுத்து எதை கட்டு, இடுப்புல கட்டு. நீ வேற இந்த ராத்திரி நேரத்துல தூக்க காலத்துல அப்படியே போயிட்டுன்னா ஜெபம் பண்றவங்க வேற மாதிரி உன்னை பாக்குற மாதிரி ஆயிடும்னு சொல்லி எல்லாம் கட்டி ட்ரெஸ் பண்ணி தான் ஆண்டவர் என்ன செய்யறாரு, கூட்டிட்டு வர்றாரு. அப்ப கூட இந்த கதவை திறந்து பார்க்க உனக்கு வர வேண்டிய பதிலை தேவன் அலங்காரம் பண்ணி ஆசீர்வாதத்தினால நிரப்பி உனக்கு கொண்டு வந்து இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. எப்படி ஜெபம் பண்ற? ஒரு இடத்துல கொர்நேலி ஜெபம் பண்றாரு. கொர்நேலிட்ட ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆள் அனுப்பி யாரை கூப்பிடு. என்ன ஜெபம் பண்றாரு கொர்நேலியும்? ஆண்டவரே,
நீ யார்? யாருன்னே தெரியாம கடவுள் ஒருத்தர் இருக்கிறாருன்னு சொல்லி நான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன்? ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். உண்மையான கடவுள் யாருன்னு எனக்கு தெரியல. ஆண்டவர் ஒருத்தர் இருக்கிறாருன்னு சொல்லி நான் தான தர்மங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன். நீங்க யாரு ஆண்டவர்? நீங்க யாரு? நான் யாருன்னு நீ அறிஞ்சிக்கணும்னா நீ யாரு அழைப்பி? யோப்பா பட்டணத்துக்கு அனுப்பி பேதுரு என்கிற ஒருவனை அழைப்பி அவன் வந்து சொல்லுவான், அடுத்த சத்தியத்தினுடைய காரியங்களிலே நீ வளர்ந்து போகத்தக்கதாக அவன் வந்து உனக்கு காரியங்களை சொல்லுவான். அவன் வந்தான், அபிஷேகம் கிடைச்சது, ஞானஸ்தானம் கிடைச்சது, ஆவிக்குரிய பாதையில அப்படியே இந்த கொன்னலி வளர்ச்சியில அடைந்து கொண்டே போறான். அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுகிற அனுபவம் இல்லைன்னு சொன்னா ஆவிக்குரிய வளர்ச்சியில நம்ம எப்படிதான் இருப்போம்? ஜெபம் பண்ணுவோம், ஆனா ஆண்டவர் யாருன்னு நமக்கு, ஆண்டவர் ஒருத்தர் இருக்கிறாருன்னு தெரியும், அவர் ஜெபங்களை கேட்கிறவர்னு தெரியும், ஆனா அவர் யாருன்னு நமக்கு யாருன்னே தெரியாம யாருக்கிட்டே நீங்க ஜெபம் மாட்டீங்க. யோசிச்சு பாருங்க. சொல்றாங்கல்ல, ஆளே இல்லாத ஊர்ல யாருக்காக டீ ஆத்துறன்ற மாதிரி அநேக சத்துல நம்முடைய ஜெபம் பண்றோம். எல்லாம் கூடி வந்தா ஸ்தோத்திரம் பண்றோம், ஜெபம் பண்றோம். அப்படியே அந்த ஜெபத்தினுடைய அந்த காரியம் ஒரு கடமையா, அது ஒரு பழக்கமா, அது ஒரு பழக்க தோஷமா, ட்ரெடிஷனலா அது போயிடுச்சு, பாரம்பரியமா போயிடுச்சு. ஜெபம்னா இப்படிதான் சொல்லி. ஆனா அந்த கொர்நேலியு ஆள் அனுப்புறான். ஆள் அனுப்பும் போது இவனுக்கு வர வேண்டிய பதிலுக்கு பதிலாக ஏற்கனவே பவுலுக்கு, இந்த சவுலுக்கு அனுப்பப்பட்ட பதில் போக மாட்டேன்னு சொல்லுது, பயப்படுது. அவன் சரியில்லை ஆண்டவரே, நீ ஒன்னும் கவலைப்படாத, அவன் எப்ப என்கிட்ட ஜெபம் பண்ண ஆரம்பிச்சானோ அப்பவே அவன் சரியாயிட்டான், அவனை சரி பண்ணிட்டேன், நீ போன்னு சொல்லி பதில ஃபோர்ஸ் பண்ணி யார்கிட்ட அனுப்புறாரு? சொல்லிட்ட அனுப்புறாரு. உனக்கு எந்த தகுதியுமே வேண்டாம், உடல் தகுதி வேண்டாம், எதுவுமே வேண்டாம். நீ ஜெபம் பண்ண ஆரம்பிச்சு ஆண்டவரை உறுதியா பிடிச்சிட்டீங்கன்னா ஆண்டவரே உங்ககிட்ட பதில் வர்ற பயந்தாலும் அதை ஃபோர்ஸ் பண்ணி உங்ககிட்ட என்ன செய்வார்? அனுப்புவார். தூங்குறவங்களா இல்லையா சொல்லுவோமா? அல்லேலூயா. பரவாயில்ல, இது தெளிவா அனுசது. இப்ப ரெண்டாவது, இங்க கொர்நேலியுக்கு ஜெபம் பண்ணும் போது ஆண்டவர் பதில பக்குவப்படுத்துகிறார். நல்லா சொல்லுங்க, பதில் என்ன செய்யறாரு? அதான் சத்தமா சொல்லுங்க, பதிலை. ஆமா, ஏன்னா இந்த பதில் என்ன சொல்லுதுன்னா, அவன் புறஜாதி, அவன் தீண்டத்தகாதவன், அவன் வீட்டுக்கெல்லாம் நான் என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன், அவன் மனம் திரும்பல, அவன் ஞானஸ்தானம் எடுக்கல, அவன் அபிஷேகம் பண்ணல, அவன் ஆவியில வளரல, அவன் சர்ச்சைக்கே வரல, அவன்கிட்ட நான் போக மாட்டேன்னு சொல்லி பதில் என்ன செய்து, பதில் தீண்டத்தகாதவனாக நினைக்கிறது. இப்போது ஆண்டவர் பதில பக்குவப்படுத்துறாரு. நான் சுத்தப்படுத்துறத நீ தீண்டத்தகாதவன் என்ன செய்யாத, நினைக்காத. என்கிட்ட அவன் ஜெபம் பண்ணிட்டான், அவன்கிட்ட நானும் பேசிட்டேன், உன் அட்ரஸ் நான் அவன்கிட்ட என்ன செஞ்சுட்டேன், கொடுத்துட்டேன். நீ எதை பத்தியும் கவலைப்படாத. எப்ப அவன் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சானோ அப்ப அவன் புறஜாதி அல்ல, அப்ப அவன் பரிசுத்த ஜாதி. கரங்களை தட்டை கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? எப்ப அவன் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சுட்டானோ அப்போது அவன் என்னுடையவன், என்னோட பேசுறவன், என் கூட தொடர்பு கொள்றவன், என்னோட உறவாடுறவன், எனக்கும் அவனுக்கும் அப்படி ஒரு நெருக்கம் இருக்கு. அதனால நீ என்ன செய்யணும்? நீ தீட்டுன்னு சொல்லாத. பதில பக்குவப்படுத்த தேவன் 3 முறை பிரயாசப்பட வேண்டியதாயிற்று. அல்லேலூயா. ஒரு முறை 3 முறை இவனுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்த 3 முறை பதிலளிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது போல இப்பொழுது அந்த பதிலை பக்குவப்படுத்துவதற்காக வானத்தை வந்து 3 முறை அவர் இறக்கி ஏத்துறாரு. எதை இருக்கிறார் சொல்லுங்க? ஒரு பெரிய கூடு, துப்பட்டி போன்ற 4 மூலையில் கட்டப்பட்ட ஒரு பெரிய கூடு பெய்தவிடத்துல இறங்கி வருகிறது. அவன் உற்று பார்க்கிறான். உள்ள என்ன இருக்கு? நாய், பன்னி, எலி, பாம்பு, பூரா எல்லா விதமான மிருக ஜீவன் என்ன செய்யுது? அவன் யூதர்கள் எதெல்லாம் அருவருப்பான மிருகம் சொல்லி நினைப்பாங்களோ எல்லா அருவருப்பான மிருகம் எதுலதான் இருக்கு. இறங்கி வந்தா பரவாயில்ல. இப்ப ஒரு சத்தம் வருது, பேதுருவே எழுந்து அடித்து புசி. உண்மையா சொல்ல போனா பேதுருக்கு அப்ப இருந்தது பயங்கரமான பசி. பேதுருக்கு என்ன பசி? பயங்கரமான பசி. 6ஆம் மணி வேலைன்னா யோசிச்சு பாருங்க, சரியா மத்தியானம் 1 மணி அவங்க வாட்சிகளுடைய கடிகாரத்துல பயங்கரமான பசி. அவனுக்கு பசி உண்டாயிடுச்சு. ஆண்டவர் வேறனே பசி கொடுக்கிறாரு. எப்படிப்பட்ட பசி கொடுக்கிறாரு?
எது கிடைச்சாலும் பரவாயில்லன்னு. நீங்க சவுல் காலத்துல ஒரு பசியை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்க யாரும் என்ன செய்யக்கூடாது, நீ யாரும் தண்ணி கூட குடிக்க கூடாது, ஒரு சொட்டு தண்ணி கூட ஒருத்தர் என்ன செய்யக்கூடாது. தேனை அப்படியே நாக்கில் ருசி பார்த்தவனே கொல்லணும்ட்டான். யாரு? யோனத்தான். பெத்த பையனே உயிரோடு இருக்க கூடாது, கொல்லணும்னு சொல்லிட்டான். இதெல்லாம் தாண்டி பிரச்சனை முடிஞ்ச பிற்பாடு எல்லாம் சமைச்சு சாப்பிட்றதுக்காக பலியிடுறதுக்காக ஆளுக்கு ஒரு காலையை பிடிச்ச என்ன செய்யறானுங்க, பலி செலுத்துறானுங்க. ஆனா பலி செலுத்தும் போதே பசி ஓராயி ரத்தத்தோடையும் சபையோடையும் அப்படியே பச்சை மாம்சத்தை அவர்கள் சாப்பிட்டாங்களே. எவ்வளவு கொடூரமான பசி! அந்த மாதிரி ஒரு பசி அவனுக்கு கொடுத்துதான் இதை அனுப்புறாரு. ஆனா அப்ப கூட இவனுடைய வைராக்கியம் இருக்கு பார்த்தீங்களா, உயிர் போனாலும் மாறாத வைராக்கியம். இது என்ன வைராக்கியம் சொல்லுங்க? உயிர் போனாலும் ஆண்டவரே தீட்டுள்ளதை நான் ஒரு காலம் என்ன செய்ய மாட்டேன். அப்படியா? சரி, மேல போயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் ஆகுது. இப்ப பசிய இன்னும் ஏத்துற 7 மடங்கு அக்கினி சூடா. ஐயோ, அந்த துப்புட்டாவை மறுபடியும் இறக்க மாட்டீங்களா, ஏதாவது அடிச்சு புசிச்சிட மாட்டேன்னா நினைக்கிற மாதிரி பண்றாரு. நினைக்கல. ஆனா 2வது முறையும் கொண்டு வராரு. கொண்டு வந்து பசிக்கிறதுல எடுத்து என்ன செய், அடித்து பசி அப்படின்னு சொல்றான். 3வது முறையும் என்ன செய்யறான் சொல்றான். இப்ப தெளிவா தெரிஞ்சிச்சு, இவன் வைராக்கியம் பயங்கரமான வைராக்கியம். இப்ப ஆண்டவர் அடுத்து ஒரு காரியத்தை சொல்றாரு. நீ கீழே இறங்கி போ, நான் தான் அவங்களை அனுப்பியிருக்கிறேன். பிரஜாதிலாம் நீ பார்க்காத, நீ புறப்பட்டு எங்க போ, அங்க போ. நான் சுத்தமாக்குறத நீ தீட்டுன்னு பல சமயத்துல சொல்லணும். நீங்க ஜாப் பண்றீங்க, கர்த்தருக்கு பதில அனுப்புறாரு. பதில் தான் உங்களை வேல்யூ பண்ணி பார்க்குது. சரியில்லை சரியில்லைன்னு. ஆனா ஒண்ணு சொல்றேன், தகுதியே இல்லைனாலும் பரவாயில்ல, தொடர்ந்து நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா தகுதி இல்லாதவங்களை ஆசிர தட்டி அது தானா உள்ள வந்துடும். அல்லேலூயா. உங்களுடைய என்னுடைய ஜெபங்களுக்கு தேவன் அனுப்புகிற பதில், ஒருவேளை அவருக்கு அட்ரஸ் கொடுத்து அனுப்பலாம், அல்லது பதில் இருக்கிற இடத்துக்கு உங்ககிட்ட அட்ரஸ் கொடுக்கலாம். நீங்க என்ன செய்யணும், யோசிச்சு பாருங்க. புறஜாதியை அவன் யோசிக்கலாம், நான் எதுக்கு யோப்பா படந்து போகணும், நான் எதுக்கு இன்னொரு ஜாதி யூதனை போய் கூப்பிடணும், அப்பெல்லாம் யோசிக்கல. ஜபம் பண்றவன் தேவன் சொன்னது அப்படியே கேட்கிறான். அல்லேலூயா. யார் வந்தா என்ன, நான் 100க்கு அதிபதி, நான் ஒரு பெரிய ராணுவ வீரன், எனக்கு கீழே ஒரு பட்டாளம் இருக்கிறது, நான் போய் சாதாரண ஒரு படிப்பறிவு இல்லாத ஒரு மீனவனை கடற்கரையில குடியிருக்கக்கூடிய ஒருத்தவனை நான் போய் கூப்பிடுறதா, அவன் தகுதி என்ன? அதெல்லாம் இல்ல. ஜபம் பண்றவனுக்கு தேவன் என்ன சொல்றாரோ அதுதான் வேதம். அல்லேலூயா. இப்ப என்னாச்சு, தேவன் பதிலை பக்குவப்படுத்தி இவங்கிட்ட என்ன செய்யறார், அனுப்புகிறார். அல்லேலூயா. இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா தானியேல் ஜெபம் பண்றார். நீங்க வீட்டுக்கு போன பிற்பாடு தானியேல் 9வது அதிகாரம் 10வது வசனத்துல 10வது அதிகாரத்துல படிச்சு பாருங்க. தானியேலே, நீ ஜெபம் பண்ண ஆரம்பித்த உடனே கட்டளை பிறந்தது. நீ ஜெபம் பண்ண ஆரம்பித்த உடனே பதில் உனக்கு புறப்பட்டாச்சு. ஆனா பதில் வர்ற வழியில அந்த பதில வானமண்டலத்தினுடைய பொல்லாத அவன் என்ன செஞ்சிட்டான், தடுத்துட்டான். நானும் போராடி பார்த்த முடியல. அதுக்கப்புறம் மிகாவேல் வந்து எனக்கு உதவி செய்த பிற்பாடு நான் என்ன செய்றேன், அந்த நல்ல கவனிங்க, நான் ஜெபம் பண்ணிட்டேன்னு சொல்லி தானியேல் அதோட இல்ல, நான் 3 வாரம் அளவும் துக்கத்தோடு இருந்தேன், ருசியான அப்பத்தை நான் புசித்ததில்லை, திராட்சரசம் குடித்ததில்லை என்று சொல்லுகிறான். 3 வாரம் 21 நாட்கள் அந்த பதில் தன்னிடத்துல வருகிற வரைக்கும் அவன் தேவ சம்பவத்தை என்ன செய்யல, விடல. அல்லேலூயா. விடாப்பிடியா நீங்க ஜெபம் பண்றவங்களா இருந்தா உங்களுடைய பதில் வானமண்டலத்துல தடுத்து நிறுத்தப்பட்டாலும் உனக்காக தேவன் மிகாவேலை அனுப்பி உதவி செய்து அந்த பதிலை கொண்டு வந்து உன்கிட்ட நிறுத்துவார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, ஜெபம் பண்ணலாமா? எதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணலாம்? எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணலாம். எல்லாரும் ஜெபம் பண்ணலாம். சின்ன காரியத்துக்கும் ஜெபம் பண்ணலாம், பெரிய காரியத்துக்கும் ஜெபம் பண்ணலாம். அல்லேலூயா. இப்பயே நீங்க என்ன செய்றீங்க, சில பேர்லாம் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. எனக்கு தெரியுது, கண்ணம்படி ஜெபம் பண்றீங்க. நானும் பார்க்குறேன். 2-3 பேர் கண்ணை மூடுறீங்க. யாருன்னு நான் என்ன பண்ணுவேன், ஈஸியா சொல்லுவேன். சொல்லும் போது கொஞ்சம் விழிப்பு உங்களுக்கு என்ன செய்யும், வரும். அதுக்கு முன்னாடியே நீங்க விழிச்சிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. அல்லேலூயா. இப்ப வாசிங்க எபேசியர் 3வது அதிகாரம் 20வது வசனம். எபேசியர் 3:20.
கவனிங்க, ஏற்கனவே நான் சொன்னேன் 3 காரியம். பதில் உன்னை தேடுகிறதா, நீ பதிலை தேடுகிறாயா, அல்லாவிட்டால் பதில் ஒருவரை விடாப்புடியாக நீ ஜபம் பண்ணி கொண்டு இருக்கிறாயா? 3 காரியத்தை நீங்க கரெக்ட் பண்ணீங்க. தெளிவா தெரிஞ்சுங்க. பதில் உங்களை தேடி வரணும் ஆண்டவர் சொல்லிட்டா நீங்க என்ன செய்யுங்க? எங்கேயும் போகாதீங்க, அங்கேயே இருங்க. பதிலை நீ தேடி போன்னு சொன்னா உடனே புறப்பட்டுருங்க. பதில் வரும்போது அது தடைப்படுதுன்னு சொன்னா அது வர்ற வரைக்கும் விடாப்புடியா நீங்க என்ன செய்ய? ஜபம் பண்ணி கொண்டே இருங்க. இப்பொழுது நான் சொல்றேன், நீங்கள் ஜபம் பண்ணும்போது தேவன் கொடுக்கிற பதில் எவ்விதமாக இருக்கும்? நீங்கள் ஜபம் பண்ணும்போது தேவன் கொடுக்கிற பதில் எவ்விதமாக இருக்கும்? அதுதான் எபேசியர் 3:20. எப்படி இருக்கும்? வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய். 1 வேண்டிக் கொள்ளுகிறதுக்கும், நீங்க ஜெபம் பண்றதுக்கும், 2 நீங்க நினைக்கிறதுக்கும், 3 மிகவும் அதிகமாய் இருக்கும். அல்லேலூயா. நீங்க கேட்டதை மட்டும் கொடுக்கிறவர் தேவன் அல்ல, நீங்கள் கேளாததை கொடுக்கிறவர் தேவன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? பல சமயத்துல கேட்டது கிடைச்சாலே எப்போது ஆண்டவர்னு சொல்லிதான் நம்ம என்ன செய்யறோம்? யோசிக்கிறோம். ஆனா நீங்க கேளாததையும் கொடுக்க ஆண்டவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். யாருக்கிட்ட கேட்கறீங்க, எப்படிப்பட்ட மனதோட கேட்கறீங்கன்றது ஆண்டவர் பார்க்கிறாரு. அதுக்கு ஏற்றபடி நஜனி அப்படியே எங்கேயோ தள்ளுதில்ல, கவனிங்க. சாலமோன் உசிறு பையன், அவன் கேட்கிறான், ஆண்டவரே நான் ஆகவே செய்யணும், நிலையான ஒரு சிங்காசனம் எனக்கு வேணும். இன்னும் எனக்கு, நான் சின்ன பையனா இருக்கேன், எனக்கு நல்லா வால் வீசுறதுக்கு திறமை வேணும், 6 பேக் வேணும், நான் கோலியாத்து மாதிரி பெரிய உடம்பு எனக்கு வேணும், சத்துருக்கள் எல்லாம் எப்போதும் என் காலடியில் நீங்க என்ன சொல்லிருக்கணும்? வச்சிருக்கணும். இப்படியே கேட்டா இல்லை, நான் போக்குவரத்து அறியாத சிறுப்பை. ஒரு இடத்துக்கு போயிட்டா திரும்ப அங்கே ரிட்டர்ன் எப்படி வரதுன்னு கூட தெரியாத பையன், நான் எப்படி இவ்வளோ திரளான ஜனங்களை நியாயம் விசாரிப்பேன்? ஒரு ஞான இருதயத்தை எனக்கு தாங்க, ஞானமுள்ள இருதயத்தை எனக்கு தாங்க. பாட்டு சொல்றாரு, பிடிச்சிருக்கு, நீ கேட்டது எனக்கு பிடிச்சிருக்கு. நீ அதை கேட்கல, நீ சத்துருக்களை கேட்கல, நீ வேற எதையுமே நீ என்ன செய்யல. ஆமா, நீ ஒன்னு கேட்ட, ஞானம் இல்ல, நீ கேட்டது எனக்கு பிடிச்சிருக்குது, அதனால நீ கேளாத ஐஸ்வர்யத்தை சேர்த்து உனக்கு தருகிற. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? கேளாத ஐஸ்வர்யத்தை சேர்த்து. நல்லா கவனிங்க, எப்பயுமே தேவன் உங்களுக்கு நீங்க பண்ற ஜபத்துக்கு பதில மட்டும் கொடுக்கிறவல்ல, அதையும் தாண்டி ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கிறவர். அல்லேலூயா. தேவன் உங்கள் ஜபத்திற்கு பதிலாக ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் மாத்திரமல்ல, நீங்கள் ஆச்சரியப்படும்படியான ஒரு காரியத்தை சேர்த்து கொடுக்கிறவர். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அதனால ஜெபம் பண்ணுங்க. நீங்க கேட்கறத மட்டும் கொடுக்க மாட்டாரு, கேளாததையும் அவர் கொடுக்க போறாரு. அதனால ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உதாரணத்துக்கு அண்ணால் எல்லாம் நல்லா கவனிங்க. அண்ணால் என்ன பண்ணாங்க? ஜெபம் பண்ணாங்க. 1 சாமுவேல் பார்த்தீங்கன்னா, அண்ணால் எதுக்காக ஜெபம் பண்றாங்க? நல்லா சொல்லுங்க. அண்ணால் எனக்கு ஒரு குழந்தை வேணும்னு கேட்டாளா? அப்படியே கேட்டா, ஆண்டவரே எனக்கு குழந்தை முக்கியம் இல்ல, மலடின்ற அந்த பேரு மாறணும், அதுதான் எனக்கு முக்கியம். ஆனா எனக்கு கொடுக்கிற அந்த குழந்தைய நான் யாருக்கு கொடுத்துறேன்? உடைய ராஜ்யத்திற்கு, உடைய ஊழியத்திற்கு, உடைய தேசத்திற்கு நான் அதை என்ன செய்யறேன்? கொடுத்துறேன். ஆனா நீங்க என் பட்டத்தை, எனக்கு இருக்கிற அந்த நிந்தையை நீக்கி விடும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிக்கிறேன். அதை மாத்திரம் அவளுக்கு தேவை. இவளும் ஒரு தாய், இவளும் ஒரு குழந்தையை பெற்றிருக்கிறார். குழந்தை என் கையில இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை, நான் குழந்தையை பெற்றாலே தாய் தான். குழந்தை என்கிட்ட இருக்கணும் அவசியம் இல்லை, குழந்தைய மட்டும் வந்து விடுற, நீங்க வளர்த்துங்க. பெற்றதுனால அது எனக்கு பிள்ளை அல்ல, நான் ஒரு குழந்தைய பெற்றதுனால நான் இந்த உலகத்துக்கு ஒரு தாய். அல்லேலூயா. அந்த குழந்தை யாருக்கு பிள்ளை? உங்களுக்கு குழந்தை. என் நிந்தையை மாற்றுவதற்காக என் ஜபத்தை கேட்டாலும் என்று சொன்னார். என்ன ஆச்சு தெரியுமா? அடுத்து வாசித்து பாருங்க. 1 சாமுவேல் 2வது அதிகாரம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 16, 18, 19, 20 வாசிங்க.
சத்தமாசிங்க. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் சணலூல் ஏபத்தை தரித்தவனாய் கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்தான். அவருடைய தாய் வருஷந்தோறும் செலுத்தும் பலியை செலுத்துகிறதற்காக தன் புருஷனோட கூட வருகிற போதெல்லாம் அவனுக்கு ஒரு சின்ன சட்டையை தைத்து கொண்டு வருவாள். ஏலி எல்கானாவையும் அவன் மனைவியையும் ஆசீர்வதித்து, இந்த ஸ்திரீ கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்ததற்கு பதிலாக கர்த்தர் உனக்கு அவளாலே சந்தானம் கட்டளையிடுவாராக என்றான். போய்விட்டார்கள். அப்படியே கர்த்தர் அண்ணாலை கடாட்சித்தார். கர்ப்பம் தரித்து 3 குமாரரையும் 2 குமாரத்தைகளையும். கவனிங்க, விண்ணப்பத்தை மட்டும் கேட்கல, ஆண்டவர் அண்ணாலை கடாட்சித்தார். அல்லேலூயா. அண்ணால் என்ன செய்தாரா? கடாட்சித்தார், ஆச்சரியப்படுத்தினார். யூதா ஒரு முறை இதை சொல்லும் போது இப்படி சொல்லியிருந்தாரு. முதல் வருஷம் ஒரு ட்ரெஸ் தச்சுட்டு என்ன செய்யறாங்க, வந்து கொடுக்குறாங்க. சமையல் பார்க்குறான். அப்போ ஏலி எல்கானாவை பார்த்து சொல்றாரு, உனக்கு கர்த்தர் என்ன செய்ய போறாரு? சந்தானத்தை கொடுக்க. ஆங்கிலத்தில் சந்தானம்னா என்ன? சில்ட்ரன்ஸ், பிள்ளைகள். சில்ட்ரன்னா பிள்ளைகள். நீ ஒரு குமாரனை கொண்டு வந்து கர்த்தர் கொடுத்த, ஆண்டவர் உனக்கு பிள்ளைகள் என்ன செய்ய போறாரு? கொடுக்க போகிறாருன்னு ஒரு திருக்கு தரிசனம். முதல் வருஷம் சின்ன சட்டையை கொண்டு வந்து தச்சு கொடுத்துட்டு போயிட்டாங்க. 2வது வருஷம் அண்ணாலும் ஏலி வரும்போது சாமுவேல் பார்க்குறான், கையில் 100 குழந்தை. என்னம்மா, எனக்கு ஆண்டவர் ஒரு திருக்கு தரிசனத்தை கொடுத்தப்ப ஒன்னு கொடுத்தாரு, உங்க அப்பாவுக்கு போன வருஷம் ஒரு திருக்கு தரிசனத்தை ஆண்டவர் கொடுத்தப்ப இந்த தம்பியை கொடுத்தாருப்பா, உனக்கு தம்பி பிறந்திருக்கிறான். அப்படியா? அடுத்த வருஷம் வராங்க, சின்ன சட்டையை தச்சுட்டு வராங்க. பார்த்தப்ப என்ன ஆயிடுச்சு? பார்க்குறான், அம்மா இது யாருமா? உன் தம்பி அண்ணன் ஆயிட்டான். உன் தம்பி என்ன ஆயிட்டான்? அண்ணன் ஆயிட்டான். அடுத்தது வரும்போது பார்த்தீங்கன்னா 3வது ஒருத்தர், என்னம்மா இது? இல்லைப்பா, உன் அண்ணனுக்கு இன்னொரு தம்பி, அந்த அண்ணனுக்கு இன்னொரு தம்பி என்ன பண்ணியிருக்கிறான்? பிறந்திருக்கிறான். 4வது வருஷம் வரும்போது கேட்குறா, என்னம்மா இது? இல்லைப்பா, ஒரு பொம்பளை பிள்ளை வேண்டாமா, அதனால உன் கடைசி தம்பிக்கு ஒரு தங்கச்சி பாப்பா பிறந்திருக்கா. கடைசி 5வது வருஷம் வரும்போது, என்னம்மா லிஸ்ட் கூட்டிகிட்டே போகுது அப்படின்றா. இல்லைப்பா, உன் தங்கச்சி அக்காவாயிட்டா. உன் தங்கச்சி என்ன ஆயிட்டா? அக்காவாயிட்டா. எத்தனை பேர்? 5 பேர். இதை கேட்டது எத்தனை சொல்லுங்க? 1. நல்லா கவனிங்க. யோசேப்பினுடைய காலத்தில் நீங்க கவனிச்சீங்கன்னா, யோசேப்பு தன்னுடைய நேசத்தை வெளிப்படுத்துகிற போதெல்லாம் பென்யமீனுக்கு 5 மடங்கு அதிகமா செய்வானா. பென்யமீனுக்கு எத்தனை மடங்கு அதிகம்? 5 மடங்கு. அந்த 5 என்பது நேசத்தினுடைய உச்சம். நீ ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டீனா தேவனுடைய அன்பனுடைய உச்சத்துக்கு ஆண்டவர் உன்னை கொண்டு வந்து ஆசீர்வாதத்தை மாத்திரமல்ல, ஆண்டவர் உன்னை ஆச்சரியப்படுத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. விண்ணப்பத்தை மட்டுமல்ல, உன்னை கடாட்சிப்பதற்கு தேவன் போதுமானவராக இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? சில பேர் அயர்ந்த நித்திரையில் இருந்தாலும், நான் சொல்றது அவங்க கண்ணில் மூடி இருந்தாலும் காதுகளுக்குள்ள போய் இருதயத்துக்கு போயிடும். அதனால கவலைப்படாதீங்க. நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். எனக்கு பின்னாலே என்ன இருக்குது? கண் இருக்குது. கவனிங்க. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற பதில் எப்படி இருக்குன்னா, நீங்க வேண்டிக் கொள்ளுகிறதுக்கும் நினைக்கிறதுக்கும் அதிகமாய், மிகவும் அதிகமாய். சாதாரண ஒரு கழுதை கடிச்சா போதும்னு சொல்லி தேடிட்டே போறான். எப்படியாவது எனக்கு என்ன கிடைச்சிடணும், காணாம போன கழுதை கிடைச்சிடணும். கடைசியில நினைச்சா எப்படியாவது சாமுவேலை சந்திச்சா எனக்கு அந்த கழுதை கிடைச்சணும்னு சொல்லி நினைச்சான். கழுதை கிடைச்சுன்னு வேண்டிட்டா, சாமுவேல்கிட்ட போனா கிடைச்சுன்னு நினைச்சா, கடைசியில அங்க போன பிற்பாடு தான் தெரியுது, இவன் வேண்டிக்கிட்டதை விடவும் நினைச்சதை விடவும் மேலான ஒண்ணு கிடைச்சது. ஒட்டுமொத்தமான தேசத்தையும் ஆளக்கூடிய ராட்சிய பாரம் கிடைத்தது. கர்த்தரை கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. நீ என்ன நினைக்கிற?
நீ வேண்டிக் கொள்வதை விடவும் நீ நினைக்கிறத விடவும் ஆண்டவர் ஆச்சரியப்படுத்துவதற்காக தான் சில காரியங்களை கர்த்தர் கால தாமதப்படுத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆகாருடைய நாவை வரல விட்டவதும் தாகத்தினாலே சாகர தருவாய்க்கு இஸ்ரவேலை கொண்டு போய் விட்டதும் தேவன் தான். அந்த நேரத்துடைய எண்ணம், என் தொண்டையை அடைப்பதற்கு கொஞ்சம் தண்ணீர் கிடைக்காதா, என் உயிர் பிழைப்பதற்கு, என் குமாரனுடைய உயிர் பிழைப்பதற்கு கொஞ்சம் தண்ணீர் கிடைக்காதா? கொஞ்சம் தண்ணீருக்காக தேவன் இந்த இடத்துக்கு உன்னை கொண்டு வரவல்ல. நீ வேண்டிக் கொண்டதை விடவும் நீ நினைக்கிறதை விடவும் மிகவும் அதிகமாய் செய்வதற்காக தேவன் தாகத்துக்கு தண்ணீர் அல்ல, உன் சந்ததிக்கு ஒரு ஊற்றை ஏற்படுத்தி கொடுப்பதற்காகத்தான் கர்த்தர் அந்த இடத்துக்கு கொண்டு வந்து வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? இந்த சூழ்நிலை தாகத்துக்கு தண்ணீர் கிடையாத ஒரு சூழ்நிலையா இருக்கலாம். ஜெபம் பண்ணிப்பார், தேவனிடத்துல வேண்டுதல் செய்து பார். நீ ஜெபம் பண்ணுகிறவனாய் இருந்தால் நீ தண்ணீருக்காக தவிக்கிற இடத்துல ஊற்றையே தேவன் வைத்திருக்கிறதை ஜெபம் பண்ணுகிறவன் கண்களுக்கு தேவன் திறந்து காண்பிப்பார். அல்லேலூயா. எல்லாரும் எழுப்புவோமா? தேவ சபையில எல்லாரும் எழுப்புங்க. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட நிலையில நீங்க இருக்கிறீங்க. தேவ பிள்ளையே, அந்த கேட்கவே இல்லையே, கேட்டாதானே அடுத்து நினைக்கிறதுக்கு. வேண்டிக்கொள், நினைத்துக்கொள், பெரிய காரியங்களை பெற்றுக்கொள். வேண்டிக்கொள்ளாம இதை பத்தி நினைக்காம இருந்தீனா எப்படி பெரிய காரியத்தை நீ பெற்றுக்கொள்ளுவே? எஸ் ஆண்டவரே, யாராவது அந்த பெரிய கல்லை எனக்காக புரட்டி தள்ள மாட்டாங்களான்னு சொல்லி வேண்டிட்டு வந்தா, எப்படியாவது அந்த கல் எனக்காக புரட்டி தள்ளப்பட்டு கல்லறை திறந்திருக்க வேண்டும் சொல்லி நினைத்து கொண்டே வந்தாள். அவள் வேண்டிக் கொண்டதை விட நினைத்ததை விடவும் பெரிதானதை பார்த்தார். இயேசு அங்கே நின்று கொண்டு, மரியாளே ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய்? எதிர்பார்த்திருப்பாளா? இத அற்புதத்தை எதிர்பார்த்திருப்பாளா? அவ்வளவு பெரிய சர்ப்ரைஸ். சுடலமாக பார்க்க வந்த ஒருவரை ஜீவனோடு பார்க்கிறேன், ஜீவாதிபதியாக பார்க்கிறேன், மரியாளே என்று சொல்லி என்னை பெயர் சொல்லி அழைக்கிற தேவனாக பார்க்கிறேன் என்றால் அது எவ்வளவு பெரிய அற்புதம், எவ்வளவு பெரிய அற்புதம். அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை தேவ சமூகத்தில் உயர்த்துவோமா? Thank you Jesus. நன்றி ஆண்டவரே. எந்த மனநிலையோடு இருக்கிற இன்னைக்கு உன்னுடைய தேவை சந்திக்கப்படாததுக்கு காரணம், நீ நினைச்சது நடக்காததுக்கு காரணம், நினைத்ததை வேண்டிக் கொள்வதையும் பெற்றுக்கொள்ளாம இருக்கிறது காரணம், இன்னும் நீ ஜெபம் பண்ணவே ஆரம்பிக்கல, ஜெபத்துல கேட்கவே ஆரம்பிக்கல. நான் எப்படி ஜெபம் பண்றது, என்ன ஜெபம் பண்றது? ஜெபம் பண்ண தேவன் கேட்பாரா? எனக்கு பதில் வருமா? ஒரு மோசமான ஒரு பாவி ஜெபம் பண்றான். அவன் ஜெபம் பண்ணும்போது அந்த பாவியை நீதிமானாக்கிட்டு சொல்றாரு, இந்த பரிசேயன் அல்ல, இந்த ஆயக்காரன் ஜெபம் பண்ணதுனால நீதிமானாய் திரும்பி போகிறான்னு சொல்லி தேவன் அவனை அடையாளம் காண்பிக்கிறான். நீ பாவி யாரு, நீ குறைவுள்ளவனாயிரு, நீ குற்றமுள்ளவனாயிரு, யாரா வேண்டுமானாலும் நீ தேவனிடத்துல பேச ஆரம்பிச்சுட்டீங்கன்னா போதும், தேவனிடத்துல பேச ஆரம்பிச்சுட்டீங்கன்னா போதும். சொல்லே, தேவனால் தெரிந்து கொள்ள பாத்திரமான பவுலாக கர்த்தர் மாற்றி உன்னை பயன்படுத்துவார். இடத்துல வர்ற பயப்பட்ட அனனியா வருவான். உன்னை பார்த்து பயந்த ஜனங்கள் உன் மூலமாக தேவனுடைய சத்தியத்துடைய வெளிச்சத்தை காண்பார்கள். Thank you Jesus. ஒண்ணுதான் உனக்கு தேவை. Thank you Jesus. ஆனா 5 மடங்கு பெரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் உனக்காக வைத்திருக்கிறார். ஹalleluya. கரங்களை உயர்த்தும் ஆண்டவருடைய சமூகத்துல உணர்ந்தவனாய், ஆண்டவரே இன்னைக்கு ஒரு ஜெப ஆவியானவரை ஊற்றுங்கப்பா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே,
அதிசயம் செய்பவரே மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே ஐயா அதிசயம் செய்பவரே ஐயா அதிசயம் செய்பவரே விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே தோத்திரம் ஏசையா சுகம் தருபவரே தோத்திரம் ஏசையா. எனக்கு தெரியுமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிறவர். மாம்சமான யாவரும் இடத்துல வராங்க. ஏன் தெரியுமா? ஜபம்தான் தேவனோடு நம்ம கொண்டு வந்து சேர்க்கும். எனக்கு ஜபம் பண்ண தெரியலன்னு ஒருத்தருமே என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. தேவனை தெரிந்தவர்கள் தேவனோடு பேசுவார்கள். தேவனோடு பேசுகிறவர்கள் ஜெயம் பெறுவார்கள். தேவனோடு பேசுகிறவர்கள் வேண்டிக் கொள்கிறதை விடவும் நினைக்கிறதை விடவும் மிகவும் அதிகமாக பெற்றுக் கொள்வார்கள். ஐயாகவே எந்த நிலையில் இருந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஜெபம் பண்ணிப்பார், நீ கேட்டதை மட்டும் தந்தா அது பெரிய காரியம் அல்ல. ஜபத்தை கேட்கிறவர் இருக்கிறாரே, நீ கேட்டதை கொடுத்து, நீ கேளாததை கொடுத்து உன்னை ஆச்சரியப்படுத்துவதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆசீர்வதிக்கிறதுக்கு ஆசை உள்ளவராக இருந்தாலும் உன்னை ஆச்சரியப்படுத்துவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிற அந்த ஆண்டவரிடத்துல கேள். என்னத்தை கேட்கிற? ஒரு சின்ன சாமுவேல், ஒரு சின்ன சாலமோன் அடோடு பேசுறாங்களே. சின்ன சாமுவேலை பார்த்து கர்த்தர் தீர்க்கதரிசனம் சொல்லி சொன்னாரு. சின்ன சாலமோனை பார்த்து, உனக்கு ஒத்த ராஜா யாருமே உனக்கு முன்ன இருப்பதில்லை பின்ன இருப்பதில்லைன்னு சொல்லி சொன்னாரு. அவ்வளவு பெரிய ஆச்சரியம். தேங்க்யூ ஜீசஸ். இன்றைக்கும் ஆண்டவர் சபத்துல எந்த நிலையில வந்திருக்கிறீங்க? இன்னைக்கு உங்களுடைய மனசுல என்ன விதமான காரியங்கள் இருக்கிறது? தேவையுடைய அந்த இக்கட்டான சூழலில் இருக்கிறீங்களா? நீ என்னிடத்துல கேள். உனக்கு என்ன வேணும் என்னிடத்துல கேள். சாலமோனுக்கு சொன்ன ஆண்டவர் இன்னைக்கு உங்கள்கிட்ட சொன்னார், என்ன வேணும் அவர்கிட்ட கேளுங்க. கேட்டதே கொடுப்பதற்கு வல்லமையாக இருக்கிறார். நீ கேட்கிறது இந்த உலகத்திலே இல்லாததா இருந்தாலும் உருவாக்கி கொடுப்பதற்கு சிருஷ்டிகர்த்தராக இருக்கிறார். கேள். தேங்க்யூ ஜீசஸ். மலாவுடைய சார்பில் நமக்காக ஜாக்ஜம் பண்ணுவா. தேங்க்யூ ஜீசஸ். ஏசப்பா, இந்த ஆராதனை நல்லா முடிச்சுக்கிறதுக்காக நன்றி ஏசப்பா. நிறைய ஆத்மாக்கள் வர உதவி செய்யுங்க ஏசப்பா. இப்படி வர உதவி செய்யறதுக்காக நன்றி. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கவனிச்சிங்களா? ஒரு சின்ன பிள்ளை ஜெபம் பண்ணும்போது கூட தேவன் அந்த ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரே, இன்று முதல் சின்ன காரியமா இருந்தாலும் சரி, பெரிய காரியமா இருந்தாலும் சரி, நான் ஜெபிப்பேன். அவனுடைய ஆரம்பமே அவன் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான் என்று சொல்லித்தான் அடையாளப்படுத்தப்படுகிறான். கொள்ளையனுடைய ஆரம்பமே அவன் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான் என்றுதான் அடையாளப்படுத்தப்படுகிறான். யோசிச்சு பாருங்க. ஜெபம் பண்ணுகிறவர்களை பற்றிய வரலாற்றை நீங்க படிச்சு பாருங்க. அவருடைய வாழ்க்கையில அவர்கள் கடந்து போன பாதையில எல்லாம் ஜெயித்தார்கள். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில தேவன் வைத்திருக்கிற ஜெயத்தை, பெரிய ஆசீர்வாதங்களை, ஆச்சரியப்படுத்தக்கூடிய மகத்துவமான காரியங்களை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நம்மை ஜெப ஆவியினாலே நிரப்புவாராக.
நம்ம யாராவது ஒருவர் நம்ம எல்லாருக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றியோடு நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறப்பா. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எஸ் லார்ட். நன்றி அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நன்றியோடு துதிக்கிறேன். எஸ் லார்ட். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். எஸ் லார்ட், எஸ் லார்ட். நன்றியோடு துதிக்கிறேன். ஹல்லேலூயா. திறக்குவது விஷயப்பா, பெற்றுக்கொள்வது விஷயப்பா. கிருபை பாராட்டுங்கப்பா, கிருபை பாராட்டுங்க, கிருபை பாராட்டுங்க. எஸ் லார்ட். அப்பா எஸ் லார்ட். ஹல்லேலூயா. ஜீசஸ். நன்றி சொல்லுகிறோம் அப்பா, நன்றி சொல்லுகிறப்பா. கிருபை பாராட்டுங்கப்பா, கிருபை பாராட்டுங்க. எஸ் லார்ட், எஸ் லார்ட். நன்றியோடு துதிக்கிறோம். கிருபை பாராட்டுங்கப்பா, கிருபை பாராட்டுங்க. தேங்க்யூ ஜீசஸ். கிருபை பாராட்டுங்கப்பா. எஸ் லார்ட். ஜெபிக்க. தேங்க்யூ ஜீசஸ். கிருபை பாராட்டுங்கப்பா, கிருபை பாராட்டுங்க. எஸ் லார்ட். எந்த உள்ளத்தோடு ஜெபிக்க. தேங்க்யூ ஜீசஸ். நன்றியோடு துதிக்கிறோம். கிருபை பாராட்டுங்கப்பா. ஹல்லேலூயா. எஸ் லார்ட், எஸ் லார்ட். ஆமாப்பா, இணைந்து கொண்டே இருக்க உதவி செய்யப்பா. எஸ் லார்ட். கிருபை பாராட்டுங்கப்பா, கிருபை பாராட்டுங்கப்பா. தேங்க்யூ ஜீசஸ். ஊற்றி விட உதவி செய்யப்பா. எஸ் லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி அப்பா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நன்றி செலுத்துறையா அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். திறந்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி அப்பா. நன்றி செலுத்துகிற தகப்பனே, நன்றி அப்பா. ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து ஒரே குரலை கூப்பிட்டு சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றைக்கும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஹல்லேலூயா.
பிரைஸ் தி லார்ட். பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.